கடன் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வழங்குதல் திட்டம் வந்து கடந்த 2020ஆம் வருடம் வந்து கொரோனா டைமில் வந்து மக்கள் வந்து சாலையோர வியாபாரிகள் வந்து அவங்களோட தொழிலை திறம்பட நடத்துவதற்காக அவங்களுக்கு தேவையான சின்ன முதலீடு, அந்த முதலீடை வந்து வங்கி கணக்கில் வந்து கடனாக வந்து பெறுவதற்காக அந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது. சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் வழங்கும் திட்டத்திற்கு ஆங்கிலத்தில் வந்து PM ஸ்வாநிதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் கீழே வந்து முதல் டிரான்ச்சில் வந்து அந்த திட்டம் தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தோம்னா முதல் டிரான்ச்சில் 10,000 ரூபாய் லோன் வாங்கலாம், அடுத்த டிரான்ச்சில் வந்து 20,000 ரூபாய் லோன் வாங்க முடியும். அவங்களால 3வது டிரான்ச்சில் வந்து 50,000 ரூபாய் வரையும் லோன் வாங்க முடியும். இந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கிட்டு சரியாக கட்டிட்டவங்க 20,000 ரூபாய் வாங்க முடியும், 20,000 ரூபாய் லோனை வாங்கி சரியாக கட்டிட்டவங்க 50,000 ரூபாய் கடன் வந்து வாங்க முடியும். ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்கீமை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்ப வடிவமைச்சிருக்காங்க. மக்கள் வந்து இதில் நிறையா பயன்படுறாங்க, மக்களுக்கு இன்னும் நிறையா ஏதாவது பண்ணி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இப்போ 10,000 ரூபாய் முதல் டிரான்ச்சில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்குறாங்க. அது மாதிரி 20,000 ரூபாய் 2வது டிரான்ச்சில் இருக்கிற அமௌண்ட்டை 25,000 ரூபாயாக வந்து உயர்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழும் வந்து பல்வேறு வகையான சாலையோர வியாபாரிகள் பயன்பெற்று வருகிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவு இதில் கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒரு 5,000 மக்கள் வந்து சாலையோர வியாபாரிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சென்சஸ் டவுன் அப்படிங்கிற புது கான்செப்ட், இந்த அமௌண்ட்டை வந்து 10,000லேருந்து 15,000, 20,000லேருந்து 25,000 உயர்த்தினப்ப சென்சஸ் டவுன் முன்னாடிலாம் வந்து முனிசிபாலிட்டிக்கு கீழே வரக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ அடுத்த நிலை நகரங்கள், அதாவது பிளாக் லெவலில் உள்ள நகரங்களில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் குறிப்பாக சாலையோர வியாபாரிகளுக்காக வழங்குறதுனால இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாத சாலையோர வியாபாரிகள், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு தான் வந்து நான் முன்னோடி வங்கியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.